Hi, hello, welcome to Machu Tattoos studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா Silver X Neosporinலாம் நம்மளோட நியூ டாட்டூல அப்ளை பண்ணலாமா அப்படிங்கறத பார்க்க போறோம். Let's get into the topic now. நிறைய பேரோட டவுட்ஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வாஸ்லின், பயோலின், கோகனட் ஆயில்லாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பாங்க. அவங்களோட நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து Silver X Neosporin ஆயின்மெண்ட்லாம் அப்ளை பண்ணலாமாங்கிறது தான். பட் இந்தியாவில் மட்டும் இல்லை, லாட் ஆஃப் டாட்டூ ஆர்டிஸ்ட் அவுட்சைட் இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது இந்த நியோஸ்பரினும் சில்வர் எக்ஸ் ஆயின்மெண்ட்டும். பட் தட் இஸ் குட் ஃபார் டாட்டூவா அப்படின்னு பார்த்தோம்னா அது ப்ராப்பரான ஹீலிங் க்ரீம் கிடையாது. நியோஸ்பரின், சில்வர் எக்ஸ்லாம் எதுக்கு அப்ளை பண்ணுவோம்? ஒரு ஓப்பன் வூண்டு வந்துருச்சு, ஏதோ ஒரு ஸ்கிட் ஆகி ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்மளோட சைல்டுஹுட்டில் இருந்தே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எய்தர் நியோஸ்பரின் ஆர் சில்வர் எக்ஸ். சில்வர் எக்ஸோ நியோஸ்ப்ரினோ வந்துட்டு அந்த ஓப்பன் வூண்டுக்கு கரெக்டான ஆன்டிபாடி ஹீல் ஆகிறதுக்கு. பட் நியூ டாட்டூக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூ டாட்டூவில் வந்து நீங்கள் சில்வர் எக்ஸோ இல்லை நியோஸ்ப்ரினோ அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் லேயரை வந்து அது க்ரியேட் பண்ணிடும். அது நத்திங் பட் ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப்பிக்கல் க்ரீம்ஸ்லாம் அதோட பேஸ் கண்டென்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி தான் இருக்குது. அந்த பெட்ரோலியம் ஜெல்லி எப்போவுமே வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது வந்து வெளியிலேருந்து வர ஜெர்ம்ஸோ பாக்டீரியாவோ வூண்டில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வேணால் சேஃபாக இருக்குமே தவிர்த்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல நியூ டாட்டூவில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும் போது அதனால் அது ப்ரீத் பண்ண விடாது. வை? பிகாஸ் ஆஃப் அந்த திக் கன்சிஸ்டன்சினால் அந்த டென்சிட்டியான க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களோட டாட்டூ வந்து ப்ரீத் பண்ண முடியாதனால அதை சுற்றி ரேஷஸோ பிம்பிள்ஸோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து டாட்டூவை நீங்கள் வந்து ஹீல் பண்ணுறதுக்கு சில்வர் எக்ஸோ நியோஸ்ப்ரினோ அப்ளை பண்ணுறது ஒரு கரெக்டான ஐடியா கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில்வர் எக்ஸோ நீங்கள் வந்துட்டு நியோஸ்பரினோ அப்ளை பண்ணுறனால என்ன டூ காசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாட்டூ வந்து லுக்ஸ் லைக் பேட்சி ஆயிரும். ஏன்னா அதில் வந்து லாட் ஆஃப் ஸ்கேபிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு அதோட கலரை வந்து அது லூஸ் பண்ணிடும் ப்ராப்பரான ஹீலிங் க்ரீம் அப்ளை பண்ணலைன்னா. த ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சில்வர் எக்ஸோ நீங்கள் நியோஸ்ப்ரினோ அப்ளை பண்ணும்போது அதுக்கு மேலே ஒரு திக் திக் லேயரை நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. அது ப்ரீத் பண்ண முடியாதனால அதோட ஸ்கேபிங் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்கேபிங்கை வந்து உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. யூஸ்வலாக டாட்டூ போட்ட உடனே 2 or 3 டேஸில் வர நார்மல் ஸ்கேபிங்கை வந்து குளிக்கும் போது அதுவாகவே கிளென்ஸ் ஆகிடும். க்ளீன் பண்ணும்போது அதுவாகவே அந்த ஸ்கேபிங்லாம் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆஃப் ஆகி. பட் அதுவே வந்துட்டு நீங்கள் நியோஸ்ப்ரினோ இல்லை சில்வர் எக்ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கேபிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வந்து உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ தட் இப்போ நார்மலாக நீங்கள் ஊண்டு வந்துருச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா டாக்டர் வந்துட்டு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அந்த ஸ்கேபிங்கை வந்து அவங்க க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணிடுவாங்க. பட் அதுவே நீங்கள் வீட்டில் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணணுங்கிறத நினச்சிட்டு அந்த ஸ்கேபிங்கை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கேபிங் வந்து க்ளீன் ஆகும்போது வித்தவுட் இது வந்து டாட்டூ வந்து ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே பீல் ஆஃப் ஆகி அந்த இடத்துல வந்து வூண்டு கிரியேட் ஆயிரும். அந்த இடத்துல இருக்க இங்க் வந்து போயிடும். ஸோ அதனால அந்த திக் ஸ்கேபிங் கிரியேட் ஆகிற எந்த க்ரீமும் வந்து அட்வைசபிள் கிடையாது. பட் சில்வர் எக்ஸோ நியோஸ்பரினோ கண்டிப்பாக அந்த திக் ஸ்கேபிங்கை வந்து உருவாக்கும். யூஸ்வலாக ஹீலிங் டைமில் வந்துட்டு ஆர்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 3 or 4 டைம்ஸ் இன் அ டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறது தான். பட் அந்த மாதிரி 3 or 4 டைம்ஸ் வந்து இந்த திக் மாய்ஸ்சரைசரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டாட்டூ வந்து பிளாட் ஆயிரும். இமேஜஸில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஆகும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸ் வேறு எங்கேயோ போட்டு அவங்க நியோஸ்பரின்லாம் அப்ளை பண்ணி வாஸ்லின் நியோஸ்பரின் சில்வர் எக்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு அதனால் வந்து ரெட்னஸ்னாலேயோ ரெட் கலர் பிம்பிள்ஸ்னாலேயோ ரேஷஸ்னாலேயோ ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. அது வை? பிகாஸ் அந்த திக் ஸ்கேபிங்கை நீங்கள் 3 or 4 டைம்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்க அந்த ஸ்கின் வந்து சஃபகேட் ஆகி ப்ரீத் பண்ண முடியாமல் பக்கத்தில் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா கரெக்டான க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களோட டாட்டூவோட அவுட்புட் வந்து நல்லாவே வரும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் சொல்கிறது தான் 50% ஆஃப் த அவுட்புட் வந்துட்டு உங்களோட டாட்டூவோட ஆர்டிஸ்ட் கையில் தான் இருக்குது. த ரிமைனிங் 50% வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி டேக்கன் கேர் பண்ணிக்கிறீங்க இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸில் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீம். பர்சனலாக எங்களோட டாட்டூக்கும் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். எங்களோட கிளைண்ட்ஸ்க்கும் more than 10 years வந்து அதை தான் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான வீகன் ஆர் ஆர்கானிக் ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது லைட் மாய்ஸ்சரைசரான இருக்கிற நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னும் வந்து ஈஸியாக ப்ரீத் பண்ணிக்கும். அதே போல் வந்துட்டு இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்கேபிங்ஸும் நடக்காது. யூஸ்வலாக ஹீலிங் டைம் வந்துட்டு 10 to 15 டேஸ்க்குள்ளே நடக்கணும். அதுக்கும் மேலே ஜாஸ்தியாக நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் பர்ஃபெக்டான ஹீலிங் க்ரீமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் 10 to 12 டேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹீலிங் நடந்துடும். ஸோ
டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீமை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். டாட்டூ ப்ரொடெக்டர் க்ரீமை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். அவர் டீம் வில் கெட் பேக் டு யூ. சோஷியல் மீடியா லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு. இது போல் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், டோன்ட் டை நியூட்.